ஹலோ மேடம் குக்கிங் காமெட்ஸ். முட்டையில் நிறைய வெரைட்டி செஞ்சுருப்போம். பட் இந்த கிரேவி ரைஸ் சப்பாத்தின்னு எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது பண்ணுறதுக்கு 2 பெரிய சைஸ் பல்லாரியை மிக்சியில் சேர்த்து கோர்ஸ் கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா ஒரு 2 பெரிய சைஸ் தக்காளியுமே கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, சோம்பு, சீரகம் எல்லாமே சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கிரைண்ட் பண்ணி வச்ச வெங்காயம் சேர்த்துட்டு லைட்டாக சாட்டே பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பச்சை வடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்ச தக்காளியையும் சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா அதோட பச்சை ஃப்ளேவர் எல்லாமே போய் பர்ஃபெக்டாக குக் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா வேக விட்டுருங்க. இன்னொரு சைடில் முட்டையை நல்லா அவிச்சு அதோட தோலெல்லாம் உரிச்சிட்டு நீங்கள் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த நம்ம வதக்கி வச்ச மசாலாவில் தேவையான மசாலாஸ் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள் எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் சேர்த்துக்கோங்க. ஸோ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகும்போது உங்களுக்கு இந்த மாதிரி திக்கான கன்சிஸ்டன்சி வந்துடும். அதுக்கப்புறமா நீங்கள் எதுக்கு சேர்த்து சாப்பிட போகிறீங்களோ அதுக்கு தகுந்தாப்பா கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க. லைக் ரைஸ்னால் கொஞ்சம் அதிகமாக, சப்பாத்தினா கொஞ்சம் கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வச்சுக்கோங்க. ஸோ தண்ணி நல்லா சேர்த்துட்டு ஃபைனலாக சால்ட்டு, அதுக்கப்புறமா மல்லியில் தூவி டேஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக நம்ம வந்து அவிச்சு வச்சுருந்த முட்டையை 2 ஸ்லைஸாக இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே மல்லாக்கெல்லாம் போடணும். கவுத்தி போட்டிங்கன்னா மஞ்சக்கரு கலைச்சிடும். ஸோ நல்லா கரெக்டாக போடுங்க. அவ்வளோதான். எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்க விட்டு இறங்கிங்கன்னா பர்ஃபெக்ட் ரெடி ஆகும். ஸோ இந்த ரெசிபி பிடிச்சி நான் சேஃப் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.